நகைச்சுவை நடிகர் போண்டாமணி காலமானார். சென்னையில் நேற்று பார்த்திங்க அப்படின்னா அவருக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால அரசு மருத்துவமனையில் சேர்த்திருக்காங்க. அடுத்தது தனியார் மருத்துவமனையில் சேர்த்திருக்காங்க. அங்கே பார்த்திங்க அப்படின்னா மருந்து எதுவுமே பயனளிக்காத சூழ்நிலையில் அவருக்கு மரணம் ஏற்படுகிறது. நேற்று இரவு நடிகர் போண்டாமணி காலமானார். இவர் மரணம் தொடர்பாக தற்போது விசாரணை செய்யப்பட்டு வருகிறது. அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் பார்த்திங்க அப்படின்னா எப்படி இறந்தார், எதனால் இறந்தார், ஏன்னா ஒரு நடிகர் அப்படிங்கிறப்ப உடல்நல குறைவால் தான் இறந்தாரா இல்லை வேறு ஏதாச்சும் வழியில் இறப்பு ஏற்பட்டதா அப்படின்னு சொல்லிட்டு விசாரணை நடத்துகிறோம் அப்படிங்கிறத தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நகைச்சுவை நடிகர் போண்டாமணி பல தமிழ் படங்களில் நடித்துள்ளார். நடிகர் வடிவேலுடன் இவர் நடித்த காமெடி மிகவும் பிரபலமான காமெடி, அதை மீம்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த மீம்ஸ் எல்லாம் இவருக்கு இடம் ரொம்ப அதிகமாக கொடுத்துருக்காங்க மக்கள் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. வாய்ப்பு அதிகமாக கொடுத்துருக்காங்க. அவர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு இலகன மனசு கொண்டவர் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு திடீர் மரணம். ஏன்னா எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு நல்லா வாக்கிங் போய்கிட்டு நல்லபடியாக போயிட்டு வந்துட்டு இருந்தவருக்கு திடீர் மரணம் ஏற்பட்டிருக்குது. காமெடி நடிகர் போண்டாமணி காலமானார். இவர் மரணம் தொடர்பாக தற்போது விசாரணை செய்யப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கொடுத்துருக்காங்க. உடல்நலக்குறைவால் சென்னையில் காலமானார். உடல்நலக்குறைவால்னு சொல்லிட்டு நியூஸ் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. இருந்தாலும் எதனால் எப்படி என்னென்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் விசாரணை நடத்துகிறாங்க, நடத்தட்டும். உடல்நலக்குறைவால் சென்னையில் காலமானார். வீட்டில் திடீரென மயங்கி விழுந்த போண்டாமணி, அதாவது வீட்டில் இருக்க பொழுதே மயங்கி விழுந்திருக்காரு காமெடி நடிகர் போண்டாமணி. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அரசு மருத்துவமனையில் அனுமதி செய்கிறாங்க. முதல்ல சொன்ன மாதிரி அரசு மருத்துவமனையில் கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. அங்கே பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே இறந்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்கிறாங்க. ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா போண்டாமணி இறந்துட்டார். ஒன்று கொண்டு வர வழியில் இறந்துருக்கணும், இல்லை அப்படின்னா வீட்டிலேயே இறந்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது பார்த்திங்க அப்படின்னா முழுமையான ஒரு விசாரணைக்கு உட்படுத்துகிறாங்க. உடல்நிலை குறைவுங்கிறது தெரியுது, இருந்தாலும் முழுமையான விசாரணைக்கு உட்படுத்துகிறாங்க. அவர் மரணத்தில் தொடர்பாக சந்தேகம் நிலவி வருவதால் திடீரென அவருடைய மரணத்தில் என்ன காரணம், அதாவது மரணத்தில் என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. பின்னணியில் என்ன நடந்திருக்கலாம் விசாரணை செய்யப்பட்டு வருகிறது. அவருக்கு 2 சிறுநீரகங்களும் செயலிழந்து விட்ட காரணத்தால் இறப்பு ஏற்பட்டிருக்கலாமே என்ன சொல்லுவது பார்த்திங்கன்னா மருத்துவமனையில் சொல்கிறாங்க. அதாவது 2 சிறுநீரகமே அவுட் ஆயிடுச்சு. அது பார்த்திங்க அப்படின்னா இது பண்ண முடியாது, அதனால் இறப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அவருக்கு பார்த்திங்க அப்படின்னா கிட்னியில் கல் பிரச்சனையும் இருந்து வந்ததாகவும், அது பார்த்திங்க அப்படின்னா மோசமான நிலையில் இப்போ கிட்னி இருந்த சூழ்நிலையில் அவருக்கு இறப்பு ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தரப்பு மருத்துவர்களும் தெரிவிக்கிறாங்க. இதை பற்றி இன்னும் அதிகப்படியான தகவல்களை தெரிஞ்சுக்கணுமா, நம்மளுடைய தமிழ் ஷார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நியூஸை பற்றி அதிகப்படியான தகவல்களை தெரிந்து முடியும். ஓகே, வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி.